கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய நாமம் அப்படின்னா ஆண்டவருடைய பெயர் ஒரு பெரிய பலத்த துருகமா. இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஜீசஸ் என்கிற பெயர் ஒரு பெரிய கோட்டையா நம்ம முன்னால நிக்குதான். பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அப்படின்னா இயேசு என்கிற நாமத்தின் பலத்த கோட்டைக்குள்ளால ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசு என்கிற பெயர்ல நிறைய அற்புதங்கள் நடக்குது. சிலர் இங்க ஜபகோபுரத்திற்கு கட்டுகளோடு, பிலிசூனிய கட்டுகளோடு, மாந்திரிக கட்டுகளோடு, செய்வினை கட்டுகளோடு வருவாங்க. பிசாசின் போராட்டத்துல வருவாங்க. அவங்க உள்ள வந்த உடனே ஜீசஸ் அப்படின்னா போதும், அப்படியே நடுங்க எல்லாம். இயேசு அப்படின்னு சொன்னா நடுங்கும். இயேசுவின் நாமத்தினால அப்படின்னாச்சுன்னா அப்படியெல்லாம் நடுங்கும். அப்படின்னு அந்த நாமத்திற்கு, அந்த பெயருக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும். அந்த பெயருக்கே எவ்வளவு வல்லமை இருக்குன்னா அந்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் பாருங்க. சில பிசாசெல்லாம் துரத்தும் போது நான் போகவே மாட்டேன் அப்படின்னும், இயேசுவின் நாமத்தினால நான் உனக்கு கட்டளை இடுறேன், என் பிள்ளைய விட்டு போ அப்படின்னாச்சுன்னா சுருண்டு கீழே விழுந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்ப பாருங்க, அதுக்கு முன்னால அந்த பிள்ளைகளுக்காக ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் பல லட்சம் செலவு பண்ணியிருப்பாங்க, விடிவே வந்திருக்காது. ஆனா இந்த அடைக்கல பட்டணங்களுக்கு வரும் பொழுது ஆண்டவர் இலவசமாக விடுதலை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜனங்கள் வியாதியோட, கண்ணீரோட, கடனோட, பிரச்சனையோட, கோர்ட்டு கேஸோட, அவமானத்தோட நிறைய பேர் வர்றாங்க. அடைக்கல பட்டணங்கள் எல்லாம், நம்முடைய ஜப கோபுரங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற கூடாரங்களாகும், அற்புதங்களை செய்கிற கூடாரங்களாகும், அவர்களை தேற்றுகிற கூடாரங்களாகும், அவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற கூடாரங்களாகவும் இருந்து அழகா நடத்தி வர என் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய் என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்ப இதுல என்னன்னா, நான் பார்த்திருக்கிறேன், சில நேரங்கள்ல சில பிள்ளைகள் வியாதியோட, கஷ்டத்தோட, பிரச்சனையோட இருக்கிற பிள்ளைங்க அந்த காம்பவுண்டுக்கு வெளியே வரைக்கும் வரும், உள்ள வராது. அங்க நின்றுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி, அப்ப அதுக்கு தெரியுது இது கர்த்தருடைய கோட்டை, இந்த கோட்டைக்குள்ள போனா நம்மளை வெளியே தீருவாங்க அப்படின்னு அதுக்கு தெரியுது. வெளியே வரைக்கும் வரங்க, அந்த காம்பவுண்டுக்குள்ளால, கேட்டுக்குள்ளால வராது. ஆட்டோல இருந்து அட்டம் பிடிக்க, என்ன விடு, நான் வீட்டுக்கு போறேன், என்ன விட்டு விடணும். அப்ப அவங்க இது வரைக்கும் கொண்டு வந்து, கேட் வரைக்கும் கொண்டு வந்து இருப்பாங்க. உள்ள வர முடியலன்னா ஆண்டவருடைய நாமம் எவ்வளவு பலத்த கோட்டை அப்படின்னு பாத்துங்க. இந்த அடைக்கல பட்டணங்கள் எவ்வளவு பெரிய பவர் அங்க இருக்குன்னு பாத்துங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து எஸ்தர் அக்காவோ யாராவது ஒருத்தர், இல்ல நானும் போயிட்டு இயேசுவின் நாமத்தினால உள்ள வான்னு சொன்னா, அதுக்கப்புறம் பவ்யமா நடந்து உள்ள வரோம். உள்ள வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி ஜபிக்கும் பொழுது, இயேசுவின் ரத்தத்தை அவங்க மேல ஊற்றி பூசி ஜபிக்கும் பொழுது இந்த பிள்ளைகள் விடுதலை அடைகிறார்கள். எவ்வளவோ பிள்ளைகள், புத்தி சுவாதீனமற்ற பிள்ளைகள், புத்தி இழந்த பிள்ளைகள், அப்படியே மென்டல் ஹாஸ்பிட்டல் போன பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வருவாங்க. இங்க வரும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். காட்ஸ் லவ் அப்படின்னு பார்த்தாச்சுனாலே ஆண்டவருடைய அன்பு அவருடைய பேருக்கு அடையாளம். அந்த காட்ஸ் லவ் பிரேயர் டவர் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவருடைய அன்பு பிரதிபலிக்கிற ஒரு பிரேயர் டவர். அது ஒரு ஸ்ட்ராங் டவர். இது பிரேயர் டவர் மட்டுமல்ல, ஜீசஸுடைய ஒரு ஸ்ட்ராங் டவர். இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்ட்ராங் டவர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அங்கு வருகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வீடுகள் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங் டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் உங்க வீட்டுக்குள்ளால ஜொலிக்கும்படியாக உங்க வீடுகள் அப்படிப்பட்ட பாதுகாப்பு வளையத்தை போட்டு ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கணும்னு நான் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வேண்டுகிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்தார். காரணம் என்ன தெரியுமா? யோபுவின் கூடாரத்திற்குள்ளே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது என்று வேதம் சொல்கிறது. யோபுவின் கூடாரத்தில் ஆண்டவருடைய ரகசிய செயல் கூட இருந்ததாம். அப்படின்னா ஆண்டவருடைய ரகசிய செயல் உள்ள இருக்கிறதுனால அது ஸ்ட்ராங் டவரா இருந்துச்சு. பிசாசு உள்ள போக முடியல. இன்னைக்கு உங்களுடைய கூடாரங்களும்
அப்படியாய் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்றைக்கு எந்தெந்த பிரச்சனைகள்ல நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களோ, எந்தெந்த வியாதியில கடந்து கஷ்டப்படுறீங்களோ, இயேசு என்கிற பேழைக்குள்ளால நீங்க ஓடி வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுப்பாரு. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க வீட்டுல பலவீனத்தோட வியாதியோட நீங்க எவ்வளவோ போராடியும் அவங்களுக்கு சுகம் கொடுக்க முடியல, பணம் செலவு பண்ணி கிளியர் ஆகலைன்னா அடைக்கல பட்டணத்துக்கு கூட்டுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராங் டவர். இயேசுவின் நாமத்தால அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும். இயேசு இங்க இருக்கிறாரு, உலாவுகிறாரு. இதே நேரத்துல உங்க வீட்டையும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டவராக இயேசு இருக்கிற இடமாக நீங்க மாற்றிட்டீங்கன்னா உங்க வீட்லயும் அற்புதம் நடக்கும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் கிளாடியா, மண்டைக்காடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். என் பெயர் கிளாடியா. நான் மண்டைக்காடு பகுதியில் உள்ள நவஜோதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11th மற்றும் 12th வகுப்புகளுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சராக 17 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். எங்களுடைய பள்ளியில் 30 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அனைத்து ஆசிரியர்களும் நல்லாசிரியர் விருதுக்கான விண்ணப்பத்தை அனுப்பினார்கள். நானும் விண்ணப்பத்தை அனுப்பிவிட்டு சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு வாட்ஸ்அப் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி வைத்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். கர்த்தருடைய கிருபையினால் என்னை நல்லாசிரியர் விருதை பெறுவதற்கு தேர்ந்தெடுத்தார்கள். கோயம்புத்தூரில் உள்ள நெஹ்ரு காலேஜஸ் என்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற கல்லூரியில் நடைபெற்ற அந்த விழாவில் என்னை கௌரவித்து விருதை வழங்கினார்கள். அவங்க விருது வாங்குற அந்த போட்டோ உங்களுக்கு உள்ள போட்டிருக்கோம் பாருங்க. அவங்க சாட்சியில் அந்த போட்டோ அனுப்பியிருந்தாங்க. உங்களையும் கர்த்தர் இப்படி கனப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, மக்கள் நன்றி. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதிலே ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடும் இன்றைக்கு கர்த்தருடைய பலத்த கோட்டையாக மாறுவதாக. அதற்குள்ளால என் பிள்ளைகள் இருந்து சுகமாய் வாழும்படி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆரோக்கியமாய் வாழும்படி ஆசீர்வதிக்கிறேன். சமாதானமாய் வாழும்படி ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் வீடு ஒரு குட்டி பரலோகமாய் இருக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் அங்கு எப்பொழுதும் தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். அதன் நிமித்தம் அவருடைய வீடே ஒரு ஸ்ட்ராங் டவராக, பாதுகாப்பு பேழையாக அமையட்டும். அதற்குள்ளால இவர்கள் குடும்பமாக குடியிருந்து சுகமாய் வாழும்படி பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அற்புதங்கள் நடக்கட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.